இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிம், அப்பர், லோவர், ப்ராப்பர் இந்த 4 ஃபங்க்ஷனையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 4 ஃபங்க்ஷனுமே நமக்கு டேட்டா கிளீனிங்க்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் வெல். வெல்கம் டு தி செஷன். நான் உங்கள் நண்பன் எஸ்ஆர் பிரபு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். ஃபஸ்ட்டு ட்ரிம் ஃபங்க்ஷனை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே ஒரு நேம் லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த நேம் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நேமில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி எவ்வளோ கேப் இருக்குது, ஃபஸ்ட் நேமுக்கும் செகண்ட் நேமுக்கும் இடையில எவ்வளோ கேப் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, அடுத்து இந்த நேமில் பாருங்கள் நடுவில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, இந்த நேமில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் ஸ்பேஸ் இருக்குது, நடுவுலையும் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இது நம்ம எப்படி ட்ரிம் பண்ணுறது, அதாவது இந்த ஸ்பேஸ் எல்லாம் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்காக தான் நம்ம ட்ரிம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த செல்லில் கிளிக் பண்ணிக்கிட்டு ஃபார்முலா பாரில் ஈக்குவல் டு டைப் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு டைப் பண்ணிவிட்டு ட்ரிம்முன்னு டைப் பண்ணிக்கோங்க. இங்கே வந்துருச்சு. இதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்துடும். ஓகேங்களா? ட்ரிம்முன்னு வந்துருச்சு. இப்போது இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ட்ரிம்முன்ற ஃபங்க்ஷனுடைய சின்டெக்ஸ். ஓகேங்களா? எந்த டெக்ஸ்ட்டை நம்ம ட்ரிம் பண்ணணுமோ அதை நம்ம இங்கே கொடுக்கணும். இப்போ நான் நேமை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் ப்ராக்கெட்லாம் கொடுக்க வேண்டாம், டேபு கொடுத்தீங்கன்னாவே போதும், அதுவே க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸே இல்லாமல் இங்கே நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போது இங்கே இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்கொயர் இருக்குது. இது நம்ம ஃபில் ஹேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். இதை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக எந்த கேப்பும் இல்லாமல் வந்துருச்சு பாருங்கள், எந்த ஸ்பேஸும் இல்லாமல். இங்கே பார்த்தீங்கன்னா முன்ன ஸ்பேஸ் இருக்குது, நடுவில் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ நம்ம அவுட்புட்டை பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஸ்பேஸும் இல்லாமல் ப்ராப்பராக நமக்கு வந்துருச்சு. ஸோ இதுக்காக தான் நம்ம ட்ரிம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இப்போது நான் இந்த செகண்ட் நேமை டெலீட் பண்ணுறேன். டெலீட் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உள்ள நேமும் டெலீட் ஆகிடுச்சு. சோர்ஸ் நேம் டெலீட் ஆச்சு அப்படின்னா இதுவும் டெலீட் ஆகிடும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. Ctrl+C காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பேஸ்ட் ஆஸ் அ வேல்யூ கொடுக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ அப்படின்னு காட்டும். பேஸ்ட் ஆஸ் அ வேல்யூன்னு கொடுத்தீங்கன்னா வேல்யூவாக மாறிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை கட் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணிவிட்டு கூட நம்ம அங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் டெலீட் பண்ணிட்டேன். இங்கே எந்த சேஞ்சஸுமே ஆகலை பாருங்கள். இப்போ நம்ம இதை கட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம ட்ரிம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ அடுத்த சினாரியோ பார்ப்போம். அப்பர். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நேம் லிஸ்ட்டில் எல்லாமே லோவர் கேஸில் இருக்குது. ஓகேங்களா? இந்த லோவர் கேஸில் இருக்கிறத நம்ம அப்பர் கேஸ்க்கு மாற்றணும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கரஸ்பாண்டிங் செல்லை கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்முலா பாரில் ஈக்குவல் டு டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஈக்குவல் டைப் பண்ணிவிட்டு அப்பர்னு டைப் பண்ணிக்கோங்க. இங்கே வந்துருச்சு. இதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த அப்பரோடைய சின்டெக்ஸ். ஓகேங்களா? அப்பர் எந்த டெக்ஸ்ட்டை நம்ம மாற்றணுமோ அந்த டெக்ஸ்ட்டை இங்கே கொடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நேமை நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு டேப் கொடுத்தீங்கன்னா போதும். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஸ்மால் லெட்டரில் இருக்குது, இங்கே நமக்கு கேப்ஸ் லெட்டரில் வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ சேம் தான். இங்கே ஃபில் ஹேண்டில் இருக்கும். இதை பிடிச்சி நம்ம அப்படியே ட்ராக் பண்ணோம் அப்படின்னா எல்லா நேமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேப்ஸ் லெட்டரில் வந்துடும். ஸோ இப்போ இந்த நேமை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்பர்னு சொல்லிட்டு ஃபார்முலாவில் இருக்குது. சரிங்களா? அதனால தான் நம்ம இங்கே ஏதாவது நேமை டெலீட் பண்ணோம் அப்படின்னா இதுவும் டெலீட் ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க மவுஸில் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூஸ்ன்னு இருக்கும். பேஸ்ட் ஆஸ் அ வேல்யூவை நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் ஃபார்முலா பாரில் வெறும் நேம் மட்டும்தான் வருது, ஃபார்முலாஸ் வரல. சரிங்களா? ஸோ நம்ம இப்போ இதை டெலீட் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம தான் மாற்றிட்டோம்ல, இப்போ இது நமக்கு தேவையில்லை. இதை டெலீட் பண்ணிவிட்டு இங்கே உள்ளதை நம்ம கட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம லோவர் கேஸில் இருந்த எல்லா நேமையும் அப்பர் கேஸில் மாற்றிட்டோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம அடுத்த சினாரியோ பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா லெட்டரும் அப்பர் கேஸில் இருக்குது. இதை நம்ம எல்லாத்தையுமே லோவர் கேஸில் மாற்றணும். ஓகேங்களா? சேம் தான். இந்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்முலா பாரில் ஈக்குவல் டு கொடுத்துட்டு
நம்ம எதை பண்ணணும் அப்படின்னாலும் ஈக்குவல் டு கொடுத்து தான் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து நான் லோவர்னு டைப் பண்ணிக்கிறேன். இங்கே வந்துடுச்சு. டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் இதோட சின்டெக்ஸு. எந்த டெக்ஸ்ட்டை நம்ம மாற்றணும்? இந்த ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டு. இதை கொடுத்துட்டு டேபு கீயை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே லோவராக மாறிடும். ஓகேங்களா? சேம் தான். ஃபில் ஹேண்டில் பிடிச்சி நான் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுறேன். ட்ராக் பண்ணதும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஸ்மால் லெட்டரில் மாறிடுச்சு. ஓகேங்களா? இதை இப்படியும் பண்ணலாம், ஃப்ளாஷ் ஃபில்லை யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இப்போ நான் இதை கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்டு இப்போ இந்த சேம் நான் வந்து ஃப்ளாஷ் ஃபில் யூஸ் பண்ணி பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் எல்லாத்தையும் ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணிக்கிறேன். ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணிட்டேன். ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் இ கொடுத்தீங்க அப்படின்னா அதான் ஃப்ளாஷ் ஃபில்கான ஷார்ட்கட் கீ. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேப்ஸ் லெட்டரில் இருக்கிறது ஸ்மால் லெட்டரில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு. நீங்கள் ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணவே வேண்டாம். ஒரே ஒரு இதை மட்டும் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் கண்ட்ரோல் ஈன்னு கொடுத்தீங்கன்னாவே மாறிடும். ஸோ நீங்கள் அந்த ஃபார்முலாவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி 2 மெத்தடில் நம்ம இதை மாற்றலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம அடுத்த சினாரியோவை பார்ப்போம். ப்ராப்பர். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நேம் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் லெட்டர் கேப்ஸ் லெட்டர் எல்லாமே கலந்து இருக்குது. சரிங்களா? அதே நேரத்தில் இங்கே கேப்பும் அதிகமாக இருக்குது. எல்லா நேம்லேயும் பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் இருக்குது. சரிங்களா? இந்த ஸ்பேஸையும் எடுக்கணும், அதே நேரத்தில் நம்ம இதை வந்து ப்ராப்பராகவும் ஆக்கணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸ் எல்லாம் எடுக்கணும்னா ட்ரிம்மு. ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்ம ட்ரிம்மு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்முலா பாரில் ஈக்குவல் டு கொடுத்துட்டு ட்ரிம்மு போட்டுக்கோங்க. ட்ரிம்முன்னு கொடுத்துட்டு இப்போ நம்ம எதை மாற்றணுமோ அந்த டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கணும். ஓகேங்களா? கொடுத்துட்டு டேப் கீ அழுத்துனீங்க அப்படின்னா இதில் உள்ள எல்லா ஸ்பேஸும் ரிமூவ் ஆகிடுச்சு. ஆனால் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் லெட்ரு எல்லாமே கலந்து தான் இருக்குது. ஸோ இதை நான் ஃபில் ஹேண்டில் கொடுத்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, இது நம்ம ட்ரிம் பண்ணிட்டோம். ஆனால் பார்த்திங்கன்னா நேமில் ஸ்மால் லெட்ரு கேப்ஸ் லெட்ரு எல்லாமே கலந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக நம்ம செப்பரேட்டாக வந்து ஃபங்க்ஷன் போடணுன்னா கஷ்டம். ஸோ நம்ம இதே ஃபங்க்ஷன்லேயே ப்ராப்பரையும் ஆட் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ராப்பர்னு போட்டுட்டு இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நேமோடைய ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸில் வந்துடும், மீதியெல்லாம் ஸ்மாலில் வந்துடும். செகண்ட் நேமோடைய ஃபஸ்ட்டு லெட்டர் கேப்ஸில் வந்துடும், மீதியெல்லாம் ஸ்மாலில் வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே ட்ரிம்மும் பண்ணிட்டோம், அதே நேரத்தில் ப்ராப்பராகவும் மாற்றிட்டோம். ஸோ சேம் ஃபில் ஹேண்டில் பிடிச்சி எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இந்த நேம் எப்படி இருக்குது, இந்த நேம்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே இப்படி இருக்கிற நேம் நமக்கு இங்கே ப்ராப்பராக வந்துடுச்சு. ஓகேங்களா? சேம் தான். இப்போ நான் இங்கே இதை டெலீட் பண்ணேன் அப்படின்னா இந்த சோர்ஸ் நேமை டெலீட் பண்ணேன்னா இதுவும் டெலீட் ஆகிடும். ஸோ என்ன பண்ணணும், சேம் இந்த நேம் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேஸ்ட் ஆஸ் அ வேல்யூன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த நேம் இப்போ நமக்கு தேவையில்லை, நம்ம தான் வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிட்டோம்ல, இதை டெலீட் பண்ணிவிட்டு இந்த நேமை நம்ம கட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் அப்பர் கேஸை லோவர் கேஸாக மாற்றி லோவர் கேஸை அப்பர் கேஸாக மாற்றி அதுலேயே ட்ரிம் ஃபங்க்ஷனும் சேர்த்து அப்ளை பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுடன் நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.